ஒரு மனுஷன் வந்து நிலமான இந்த பூமியில நிலைத்து வாழணும்னா நிலமுத்ரா உறுதித்தன்மையான முத்ரா. அப்போ மனசு அலபாஞ்சிட்டே இருக்குன்னா நிலமுத்ரா பண்ணலாம். யாரெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, உறுதியாக இருக்க முடியல, நம்ம யாரையும் வந்து கரெக்டாக ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட பேச முடியல அப்படின்னா இந்த நிலமுத்ராவை ரெகுலராக பண்ணால் அவங்களுடைய மனசு நல்லா ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகி ஒரு உறுதித்தன்மை வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிலமுத்ரா. சான்ஸ்கிரிட்டில் பிருத்திவி முத்ரான்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா ரிங் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க, மோதிர விரல் சொல்லுவாங்க. அந்த விரல் தான் நம்மளுடைய நிலவிரல். அந்த நிலவிரலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பெருவிரலோடைய டச் பண்ணால் அதுக்கு பேர் பிருத்திவி முத்ரா. பெருவிரலுங்கிறது வெப்ப சக்தி கொண்டது, உயிர் சக்தி கொண்டது. அதை நிலத்துக்கு உயிர்த்தன்மை கொடுக்குறோம். அப்போ நிலம்ங்கிறது நம்ம உடம்புல என்ன அப்படின்னா தசை மண்டலங்கள், நரம்பு மண்டலங்கள் மற்றும் உடம்பில் இருக்கின்ற அத்தனை வகையான எலும்பு இதெல்லாம் சாம்பலாகக்கூடியதோ அது ஊற உடம்பு தான். அப்போ நிலம்ங்கிறது வயிறு, பிரதானம் வயிறு. ஒரு மனுஷன் வந்து நிலமான இந்த பூமியில் நிலைத்து வாழணும்னா நிலமுத்ரா உறுதித்தன்மையான முத்ரா. அப்போ மனசு அலபாஞ்சிட்டே இருக்குன்னா நிலமுத்ரா பண்ணலாம். யாரெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, உறுதியாக இருக்க முடியல, நம்ம யாரையும் வந்து கரெக்டாக ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட பேச முடியல அப்படின்னா இந்த நிலமுத்ராவை ரெகுலராக பண்ணால் அவங்களுடைய மனசு நல்லா ஸ்ட்ராங் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகி ஒரு உறுதித்தன்மை வரும். அப்போ உடம்பு உறுதித்தன்மைப்படுத்துது, மனசு உறுதித்தன்மைப்படுத்துது. அப்போ ரெகுலராக பண்ணலாமா? பண்ணலாம். எல்லா ஏஜ் குரூப் பண்ணலாமா? பண்ணலாம். இது பர்டிகுலராக நம்ம பண்ணக்கூடிய இந்த பூமியில் இருக்கிறதுனால இது பண்ணக்கூடிய இதனுடைய தன்மை குறையும் போது தான் நோய் என்ன ஆகுது, வர ஆரம்பிக்குது. அப்போ வயிற்றில் பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ இந்த வயிற்றை நல்லா டியூன் பண்ணி டைஜஷன் பண்ணி அந்த சத்துக்களை கரெக்டாக பரிமாறுறதுக்கு இந்த நிலமுத்ரா அவசியம். இப்போ கேஸ்ட்ரிக் பிரச்சனை உள்ளவங்க பண்ணலாமா? பண்ணலாம். மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க அடிஷ்னலாக சப்போர்ட்டாக இந்த முத்ரா பண்ணிங்கன்னா எப்படி பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு சாஃப்டாக வச்சு டச் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணணும். ப்ரீத் இன், ஹோல்டு. எதுவுமே ப்ரீத் இன் ஹோல்டு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணணும். ப்ரீத் அவுட் பண்ணி 3 செகண்ட் இழுக்கக்கூடாது. அப்போ எனர்ஜி எடுக்க முடியும், இன்ஹேல் பண்ண முடியும். அப்போ இப்படி கண்டினியூவாக நீங்கள் ஒரு 15 ப்ரீத் ஒரு கேப்பில் ஆனால் நான் முத்திரை மாற்றலை கரெக்டாக கேப்பு டு ஒரு 60 ப்ரீத் பண்ணிடுங்க. இந்த இதை 15 நிமிஷமாவது, மினிமம் 6 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் கேப் விடும்போது பண்ணலாம். யாருக்கெல்லாம் ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கும் பண்ணலாம். யாருக்கெல்லாம் கை நடுக்கும் கால் நடுக்கும் நிற்க முடியல, வயசானவங்களாம் நிற்க முடியாது கரெக்டாக, ஆளுக்கெல்லாம் உடம்புக்குள்ளே வலிக்குது, மூட்டு வலி இருக்கலாம், இவங்கள நிலமுத்திரை பண்ணால் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். தொடர்ந்து பண்ணுங்கள், இதனோட பயனை அடைய முடியும். எல்லோருக்கும் நன்றி.